கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவமாய் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டார். இந்த வசனத்திலே முதல் வரி இப்படியாக சொல்லுகிறது. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து, இந்த ஒரு கல் என்கிற அந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இதுவரை 4 காரியங்களை இந்த ஒரு கல் என்கிறதனை 4 வெளிப்பாட்டை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். முதலாவது, இந்த ஒரு கல் வரும் பொழுது அது சத்ருவை தாழ பண்ணுகிறது. 2வது, அது நம்மளை சீர்படுத்துகிறது. 3வதாக சீயோனின் கல்லாய் அது வெளிப்படுகிறது. 4வதாக நாம் உட்காருகிற கல்லாய் அது காணப்படுகிறது என்பதை பார்க்க நம்மளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்பொழுது நாம் தியானித்து வருகிறது 5வதாக இதை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நேற்றைய தினத்திலே காலையிலே இந்த 5வது கல்லை, அதாவது 5வது இந்த ஒரு கல் என்கிற தலைப்பின் கீழாய் 5வது வெளிப்பாட்டை குறித்து முன்னுரையை பார்க்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்தார். இந்த 5வதாக இந்த கல் எப்படி வெளிப்படுகிறதா, அது தேவனுடைய வீடாக மாறும் கல்லாய் வெளிப்படுகிறது. தேவனுடைய வீடாகும் கல்லாய் இந்த 5வதாக இந்த ஒரு கல் வெளிப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு கல் வந்துவிட்டால் அது சீயோனின் அஸ்திபார கல்லாய் மாத்திரமல்ல, அது சத்ருவை தாழ பண்ணுகிறது மாத்திரமல்ல, நம்மளை பலப்படுத்தி சீர்படுத்துகிறது மாத்திரமல்ல, நாம் விழும் பொழுது நம்மளை தாங்குகிறது மாத்திரமல்ல, அது தேவனுடைய வீடாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறது. அந்த வீட்டிலே நாம் போய் தங்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இது எதை காட்டுகிறது? இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆதரவை காட்டுகிறது. நான் டெல்லி பட்டணத்திலே ஜெபத்திற்காகவும் ஊழியத்திற்காக கடந்து போயிருந்த பொழுது அங்க இருந்த ஒரு போதகர் என்னிடத்துல இதை இப்படியா பகிர்ந்து கொண்டார். அவர் நல்ல ஆக்டிங் பண்ணுகிறவர், அவருடைய மனைவியும் நல்ல படித்தவர்கள். சோ இவர் நல்ல ஆக்டிங் கோர்ஸ்ல முடிச்சு நல்லா சம்பாதித்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவர்கள் திருமணத்திற்கு அப்புறம் கர்த்தர் சொன்னார், நீங்க ஊழியத்துக்கு வரணும்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் ஒத்துட்டு அவர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள். ஊழியத்துக்கு வந்த புதுசுலே அவர்கள் டெல்லி பட்டணத்துக்கு, அவங்க ராஜஸ்தான்காரங்க, டெல்லி பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கர்த்தர் அழைச்சிட்டு வந்துட்டார். ஆனா டெல்லியில யாரையுமே அவர்களுக்கு தெரியாது. சரி, டெல்லிக்கு வந்த பிறகுதான் அவர்கள் ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்தவர்கள், அவர்களுடைய தூரத்து உறவினர் இருக்கிறார்கள் என்பதை அந்த தகவல் அவர்களுக்கு வந்தது. அதனால் அந்த வீட்டிலே தங்க ஆரம்பித்தார்கள். அந்த வீட்டிலே தங்க ஆரம்பித்த உடனே 2 வாரம் தான், 2 வாரத்துல இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இவர்களிடத்துல நல்ல பணம் எதுவும் கிடையாது என்பதை அறிந்த அந்த குடும்பம் இவர்களுக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் கொடுமை பண்ண ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள்ல துரத்தியே விட்டுட்டாங்க. இப்ப என்ன நடந்தது? அவர்கள் பிரயாணப்பட்டு வந்த அவர்களுடைய சொந்த கார்லயே அவர்கள் தங்க வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. 1.5 மாசம் அந்த கார்லயே, அதுவும் பெரிய கார்லாம் கிடையாது, சின்ன காரு. 1.5 மாசம், நான் சொல்றது 15-18 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் இந்த கார்ல ஸ்டே பண்ணி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் இப்ப கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. இப்ப அது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே அவர்கள் அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லி டெல்லியிலேயே நம்ம இருக்கணும்னு சொல்லி கார்லயே இருந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார்கள். அப்பதான் அவர்களுக்கு தேவன் ஒரு ஸ்தலத்தை காண்பித்து அங்கு ஒரு மனிதனை உண்டாக்கி அந்த இடத்துக்கு அப்ப அந்த பாஸ்டர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், அந்த ஸ்தலம் எங்களுக்கு சின்னதா தான் இருந்துச்சு, ஆனா அது எங்களுக்கு பெரிய ஆதரவாய் அமைந்தது. அது எங்களுக்கு பெரிய சமாதானமா இருந்துச்சு. 2வது, எங்களுக்கு உறுதியாய் காணப்பட்டது. என்னன்னா, கர்த்தர் எங்களை அழைத்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறதை காணப்பட்டது. அப்ப ஒரு சாதாரண வீடு தம்முடைய போதகருக்கோ ஊழியக்காரருக்கோ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் போது அதுவே அவனுக்கு பெரிய ஆதரவாய் காணப்படுகிறது. அதிக நாள் வாழாத வீடு, ஒன்னு வாடகையா இருக்கலாம் அல்லது சொந்த வீடாய் இருந்தால் கூட 70 வயசு 80 வயசு வரைக்கும் வாழ போற அந்த வீட்டுல அவன் எவ்வளவு சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்படுகிறான். அப்ப உலகத்தின் வீடே அப்படி இருக்கின்றால் கர்த்தர் இந்த ஒரு கல் மூலமாய் நம்மளுக்கு அவருடைய வீடையே நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் ஆதரவற்றவர்களாய், நாம் திக்கற்றவர்களாய், நம்மளுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு தம்முடைய வீட்டை கொடுத்து, சகல சௌகரியமும் உள்ள வீட்டை கொடுத்து நம்மளுக்கு ஆதரவாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார்.
நீங்க புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல இயேசுவை குறித்து கடைசி காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு பஸ்காவுக்கு பண்ணும் பொழுது அங்க வசனம் சொல்லுது, தண்ணீர் குடம் சுமந்து செல்லுகிறவனுக்கு பின்பாக நீங்க சொல்லுங்க, அவன் மேல் வீட்டுக்கு போவான். அந்த மேல் வீட்டு அறையில கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு சொல்ல. அப்ப தன்னுடைய பஸ்காவுக்கு, கடைசி பஸ்காவுக்கு இயேசுவானவர் பூமியில இருக்கும்போது அங்க ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்தலத்தை காட்டுகிறார். அப்ப நமக்காய் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினவர் நமக்காய் தம்முடைய வீட்டையே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்போ வசனம் சொல்லுது, ஐந்தாவதாக இந்த ஒரு கல் எப்படி வெளிப்படுகிறதாம்? அது தேவனுடைய வீடாகும் கல்லாய் வெளிப்படுகிறது. அப்ப இந்த தேவனுடைய வீடாக கல்லாய் நம்மளுக்கு வெளிப்பட்டால் என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து நாம் நேற்றைய காலையிலே நாம் பார்த்தோம். அதுக்கு முன்பாக என்ன நடக்கும் என்பதை இங்கு யாக்கோபு என்ன செய்கிறான்? பேர்சபாவில் இருந்து ஆரானுக்கு கடந்து போகிறான். அவன் பேர்சபா என்பது என்ன? அது தேவனுடைய உடன்படிக்கை, அதாவது சத்துருக்களோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிற அந்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை விட்டுட்டு ஆரான் என்கிற உலகத்திற்கும் தன் மூதாட்டியனாகிய தாய் தேராகு ஸ்தலத்துக்கும் வேறு பிரிக்கப்பட்ட இடத்துக்கும் அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் வேறு பிரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஸ்தலத்துக்கு போகல, வேறு பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த ஸ்தலத்துக்கு அவன் போகிறவனாய் இருக்கிறான். எது எச்சரிக்கப்பட்ட ஸ்தலமோ, போகக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஸ்தலமோ அதுக்கு போகிறவனாய் காணப்படுகிறான். அப்படி எச்சரிக்கப்படுகிற ஸ்தலத்திற்கு, போகக்கூடாது என்று சொல்லப்படுகிற ஸ்தலத்திற்கு ஒரு மனிதன் போனால் என்ன நடக்கும் என்று நாம் பார்த்தோம். லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்த்தோம். அவர்கள் கள்ளர் கையிலே அகப்படுவார்கள். கள்ளர் கையிலே அகப்படுகிறபடினால் அவர்கள் வஸ்திரங்கள் உரித்து போடப்படும். இரண்டாவது, அவர்கள் காயப்படுத்தப்படுவார்கள். மூன்றாவது, அவர்கள் குற்றுயிராய் விடப்பட்டு போவார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆனாலும் யாக்கோபுக்கு இவைகள் எல்லாமே நேரடியாய் சந்திக்கப்படவில்லை. அவன் இதை அனுபவிக்கவும் இல்லை. காரணம் என்ன? அவனுக்கு ஒரு கல் அவன் ஆரான் போவதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. அவனுடைய பிரயாணத்தின் நடுவாக, அவன் பிரயாணத்தின் பாதையிலேயே ஒரு கல் அவன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டபடினால் அது அவனுடைய ஜீவியத்தை மாற்றுகிறதாய் நாம் பார்த்தோம். அந்த கல்லு தான் அது அவனுடைய தேவனுடைய வீடாய் அவனுக்கு அமைந்தது. அந்த கல் வரும் பொழுது என்ன செய்கிறது? அந்த தேவனுடைய வீடு கிடைச்ச உடனே என்ன நடக்குமா? அங்கு தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், அவர் நமக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார் என்பதை நேற்றைய தினம் காலையிலே நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறது என்னவென்றால், இந்த ஒரு கல், அதாவது தேவனுடைய வீடாகும் ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில வந்தால் என்ன நடக்கும், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்று சொல்லி சில மாற்றங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக, இந்த ஒரு கல் தேவனுடைய வீடாகும் அந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால் என்ன நடக்கும்? முதலாவதாக அது என்ன நடக்குமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அங்கே அவன் 11, 12 மற்றும் 12 2 வசனத்தை நாம் வாசிப்போம். 11 இப்படியா சொல்கிறது. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். இங்க ஒரு கல் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கல்லை வைத்து நித்திரை செய்யும்படி படுக்கிறான். உடனே அந்த கல் அவனுக்கு நித்திரை செய்யும்படி படுத்த உடனே அந்த கல் அவனுக்கு என்ன செய்கிறதா? அந்த கல் கொடுக்கப்பட்டதனால் என்ன நடக்குது? 12வது வசனம் சொல்லுது பாருங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இந்த கல்லின் மீது அவன் தலையை வைத்து படுக்கும் பொழுது, அல்லது அவனுக்கு அந்த கல் கொடுக்கப்பட்ட உடனே அவன் ஜீவியத்தில் என்ன நடக்கிறது? அவன் சொப்பனம் காண்கிறவனாய் மாறினான். அதற்கு முன்பாய் அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் வீட்டில் இருக்கிறவனாய் இருந்தான், வீட்டிலே தன் தாயோடு இருக்கிறவனாய் இருந்தான். ஆனால் ஏசாவோ காடுகளுக்கு சென்று வேட்டையாடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனா வீட்டிலேயே இருந்து தன் தாயோ நாள் நிமித்தமாய் அன்பிலே வளர்க்கப்பட்ட யாக்கோபு இப்ப எப்படி மாறுகிறான்? அவன் சொப்பனக்காரனாய் மாறுகிறான். தேவனுடைய சொப்பனம் முதலாவது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் சொப்பனம் காண்கிற அனுபவத்திலேயே அவன் இல்லை. இதுவரைக்கும் அவன் தேவனுடைய சொப்பனம் அவனுக்கு கிடைத்ததும் கிடையாது. அதனாலதான் தன் தாயின் பேச்சை கேட்டு ஏமாற்றுகிறவனாய் மாறினான். முதல்ல ஏசாவை 2 விதத்துல அவன் ஏமாற்றி இருக்கிறான். முதல்ல ஏசாவை அவன் ஏமாற்றினது, அவன்
அவன் தாகத்தோடும் பசியோடும் வரும் பொழுது அந்த பசியை பயன்படுத்தி அவன் ஏமாற்றுகிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, தன் தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏமாற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஆனால் தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏமாற்றுகிறவனாய் காணப்பட்டது கூட வசனம் ஏற்கனவே அதை சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்கு சாதாரணமாக இருந்த யாக்கோபு, அவன் யாக்கோபு என்று சொல்லப்படுவதற்கான காரணமே எத்தன் ஏமாற்றுகிறவன் என்று இயேசு சொல்லுகிறான். அப்ப இந்த யாக்கோபு சாதாரணமா இருந்த ஏமாற்றுகிறவனாய் இருந்த யாக்கோபுக்கு இப்ப தேவனுடைய சொப்பனம் வர ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் சொப்பனத்தையே அனுபவித்திராத மனிதனுக்கு இப்பொழுது தேவனுடைய தரிசனமாகிய சொப்பனம் அவனுடைய ஜீவியத்திலே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சொப்பனம் கொடுக்கப்படுகிறது அல்லது சொப்பனத்தை காண்கிறது என்பது எதை காட்டுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் என்ற காண்கிறது, தேவனிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அவன் காண்கிறவனாய் காணப்பட்டால் என்னவாய் மாறுகிறது? அது சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறதை காட்டுகிறது. அது தேவனுக்கு பிரியமான அந்த சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறதை காட்டுகிறது. அப்ப சொப்பனம் காண்கிறது என்பது என்ன? அது தேவனுக்கு பிரியமான மனிதர்களின் சிறையிருப்பை மாற்றுகிறதை காட்டுகிறது. அப்ப இந்த ஒரு கல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டால் என்னவாய் மாறுகிறது? அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுகிறான். அவன் தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறபடினால் அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கும் தேவன் இந்த ஒரு கல்லை கொடுக்கிறார். இந்த மாதத்தில் இது வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு அதை 5வது வெளிப்பாட்டை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு அவர் நம்முடைய எல்லா சிறையிருப்புகளை தேவன் திருப்ப போகிறார். அதற்கு முன்பாக தேவன் நம்மளை சீயோனாய் மாற்றுகிறார். அதனாலதான் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வெளிப்பாட்டிலே ஒரு கல் என்பது சீயோனில் இருந்து கல் என்று சொல்லி ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம். அதன் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டும் சீயோனை எப்படி பிடிக்கிறது, அந்த சீயோனை எப்படி நமக்கு உண்டாதானதாய் மாற்றிக்கொள்வதை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது நம்முடைய ஆன்லைன் யூடியூப் செய்திகளிலே காணப்படுகிறது. அப்ப சீயோனா இப்பொழுது நாம் மாறிட்டோம். சீயோனினால் நம்ம சீயோனை பிடித்து அதை நம்ம சொந்த வாசஸ்தலமாய் மாற்றிவிட்டு அந்த சீயோனின் கல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. உடனே இப்ப அந்த கல் என்னவாய் வெளிப்படுகிறது? அது தேவனுடைய வீட்டு கல்லாய் வெளிப்படுகிறது. அது என்ன செய்கிறது? அது நம்மளுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறது. அந்த சொப்பனம் நம்மளுக்கு கிடைத்த உடனே அது நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறதாய் காணப்படுகிறது. யோசேப்புக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தார். அது அவனுடைய ஜீவியத்தின் சிறையிருப்பை மாற்றினது. அவனுடைய சிறையிருப்பு என்ன? தன் சகோதரர்கள் கிடையாது, தன் தகப்பனார் கிடையாது, தன் குடும்பம் கிடையாது. நாம என்ன நினைக்கிறோம்? அவனுடைய சிறையிருப்பு அவன் சகோதரர் என்று நினைக்கிறோம். அவனுடைய சிறையிருப்பு என்ன தெரியுமா? அவனுடைய சிறையிருப்பு பஞ்சமாய் காணப்பட்டது. நம்ம என்ன நினைக்கிறோம்? எகிப்தில் அவன் சிறையிருப்புல இருந்தான், தன் சகோதரனால் சிறையிருப்புக்கு அனுப்பப்பட்டான் என்று நினைக்கிறோம். இது எல்லாமே தேவனால் நடத்தப்படுகிற வழிகள். ஆனால் அவனுடைய உண்மையான சிறையிருப்பு என்ன தெரியுமா? கொடுமையான பஞ்சம். ஏனென்றால் அந்த கொடுமையான பஞ்சத்தின் நிமித்தமாகத்தான் யாக்கோபு தன்னுடைய சொந்த குமாரர்களை எகிப்துக்கு அனுப்புகிறவனாயிருந்தான். அப்ப யாக்கோபே அந்த கொடிய பஞ்சத்தின் சிறையிருப்பை மாற்றிவிட்டான். அவனுடைய சொந்த குமாரர்கள் மாற்றிவிட்டார்கள். அந்த முழு குடும்பம் மாற்றிவிட்டது. அவர்கள் 70 பேரும் மாட்டிவிட்டார்கள். அதிலே மாட்டிக்கொண்டு சாக வேண்டியதாய் காணப்பட்ட யோசேப்பை கர்த்தர் சொப்பனக்காரனாய் மாற்றினபடினால் அவன் எகிப்தின் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார் என்றால் அது இன்றைக்கு நமக்கு கொண்டு வருகிற விடுதலை அல்ல. அது வரும் நாட்களில் நம்மளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வை காட்டுகிறது. வரும் நாட்கள் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிற சிறையிருப்பின் திருப்புதலை காட்டுகிறது. அது வரும் நாட்கள் கர்த்தர் நம்மளை பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்குகிறதை காட்டுகிறது.
இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அது கேட்டு கேட்டு நம்மளுக்கு அது ஏதோ ஒரு சாதாரண வார்த்தையை போல ஆகிவிட்டது. வசனத்துக்கு பஞ்ச காலம் வருகிறது என்று நாம் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத பஞ்ச காலம் வருகிறது என்று கேட்கிறோம். கடைசி கொடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பஞ்ச காலம் வந்தாலும் சரி, கொடிய காலம் வந்தாலும் சரி, இந்த ஒரு கல் உங்க ஜீவியத்தில் இருந்தால் போதும், அது உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறதாய் காணப்படுகிறது. எப்படி யோசேப்பின் எதிர்காலத்தின் சிறையிருப்பை தேவன் அன்றைக்கே அறிந்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றும்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரோ, இன்றைக்கு தேவன் உங்கள் சிறையிருப்பையும் அறிந்தபடியினால் இன்றைக்கு அவர் உங்களுக்கு அந்த கல்லை கொடுத்து உங்களையும் சொப்பனக்காரர்களாய் தேவன் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க சொப்பனத்தை பார்த்திருந்திருக்க மாட்டீங்க. கனவுக்கும் சொப்பனத்திற்கும் வித்தியாசம் உண்டு. ரெண்டையும் சேர்த்து நாம் குழப்பி விடக்கூடாது. கனவு என்பது நம்மளுடைய சப்கான்சியஸ்ல இருந்து வர்றது. நாம் ஒரு காரியத்தை பார்த்திருப்போம், அதனால் வருகிறது. அல்லது ஒரு காரியத்தை குறித்து பயந்திருப்போம், அதனால் வருகிறது. ஆனால் சொப்பனம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தை. இது ரெண்டையும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றது, எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுனா, எனக்கு நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறது என்னவென்றால், கனவு என்பது அது வந்த உடனே நம்ம எஞ்சி கொஞ்ச நேரத்துல அப்படியே மறந்து போயிடும். ஏதாவது ஒரு வேலை செய்யறோம், ஏதாவது ஒரு காரியத்துல கவனத்தை செலுத்துகிறோம், ஏதாவது ஒரு யார்கிட்டயோ நல்ல கவனமாய் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, இந்த கனவு வந்துச்சு பாத்தீங்களா, அதனால் வந்த கலக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே மறைஞ்சு போயிடும். ஒரு நாளுக்குள்ளாக அல்லது ஒரு மணி நேரத்துக்குள்ளாக அது மறைந்து போயிடும். அதனால் அதை உங்களால் ரிமெம்பர் பண்ண முடியாது. ரிமெம்பர் பண்ணாலும் கரெக்டா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு அடிச்சுக்கிட்டு கிடக்கும், அல்லது மறந்து போயிருப்போம், பாதி மறந்து போயிருப்போம். ஆனால் தேவனினால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாகிய சொப்பனம் எப்படி இருக்கும் என்றால், அதை நீங்க காலையில எஞ்ச பிறகும் சரி, நீங்க என்னதான் வேலை செய்தாலும் சரி, என்னதான் யாரிடத்துல நீங்க பேசினாலும், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்துட்டீங்கன்னா அது திரும்ப 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 உங்க மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது நிறைவேறும் அளவும் அல்லது அதனுடைய வார்த்தை நிறைவேறி அதை நாம் செய்யும் அளவும் அது நம்முடைய மைண்ட்ல திரும்ப கொண்டே, அது நம்முடைய நினைவுல வந்து கொண்டே இருக்கும். அதனால கனவுக்கும் சொப்பனத்திற்கும் நாம் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் கனவை பார்த்து நாம் பயந்து இது நிறைவேறுமோ என்று பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கனவு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது, தேவனால் கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள் அப்படியே நிறைவேறும். அதனால் தேவனுடைய சொப்பனம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா, மீண்டும் சொல்லுகிறேன், அது நம்முடைய நினைவை விட்டு போகவே போகாது. எது செய்தாலும் அது அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும். நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை அப்படியே நினைப்பூட்டிக் கொண்டே இருக்கும். அந்த சொப்பனம் அது நம்முடைய நினைவை விட்டு போகாது. அது நிறைவேறும் அளவும் அது காரியம். கர்த்தர் ஏதாவது அந்த சொப்பனத்தின் மூலமா நீ இது செய்யணும்னு சொல்லியிருந்தா அது நாம செய்யற வரைக்கும் அது நம்மளை விட்டு போகாது. அது கர்த்தர் நான் இதை செய்வேன் என்று அந்த சொப்பனத்தை சொல்லியிருந்தா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் போகாது. இதுக்கு ஆதாரம் யாக்கோபு தான். யாக்கோபுக்கு தேவன் இந்த தரிசனத்தை கொடுத்தார். அவன் லாபான் இடத்துல போனா, தன்னை 2 கல்யாணம் பண்ணா, பிள்ளைகளை பெற்றான். திரும்ப ஏசாவை வந்து பார்த்தான். ஏசாவை பார்த்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு ஸ்தலத்துல அவன் கூடாரம் போடுகிறான். அங்க அவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியத்தை, தவறான காரியத்தை செய்த உடனே அங்கு இவனுக்கு இந்த சொப்பனம் நினைவூட்டப்படுகிறது. கர்த்தர் இப்படி சொன்னாரே, என்னை திரும்பி வர செய்வேன் என்று சொன்னாரே, நாம புறப்பட்டு போவோம் என்று அங்கு தேவனால் திரும்பியும் அவனுக்கு நினைப்பூட்டப்படுகிறது. இதுதான் கர்த்தருடைய சொப்பனம், கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சொப்பனம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களையும் தேவன் தம்முடைய சொப்பனத்தை காண்கிறவர்களாய் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க சொப்பனத்தை காணாதவர்களாய் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க கண்டது ஒரு கனவை போல் மறைந்து போயிருந்திருக்கலாம். அது ஒரு காணல் நீரை போல் பக்கத்துல போகும்போது அது நிறைவேறாமல் போயிருந்திருக்கலாம். அல்லது அந்த கலக்கங்களோ அந்த ஆசீர்வாதமோ உங்க வாழ்க்கையில வராதபடி போயிருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை சொப்பனக்காரர்களாய் தேவன் மாற்றுகிறார். இந்த ஒரு கல் உங்கள் ஜீவியத்திலே வரும் பொழுது அது உங்களை சொப்பனம் காண செய்கிறது. நீங்க நித்திரை செய்கிறவர்களாய் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்கள் நித்திரையிலே வந்து அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். நாம் அநேக தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கோம், கர்த்தருக்காய் விழித்திருந்து ஓடணும்னு சொல்லி.
ஆனா வேத வசனம் அதை கற்றுக் கொடுக்கிறது. உண்மைதான், கர்த்தருக்காய் விழித்திருந்து ஓடணும். ஆனா உங்களையே அறியாமல் உங்களை சூரியன் அஸ்தமித்தபடியினால், உங்களுடைய சுற்றி இருள் இருக்கிறபடியினால், நீங்கள் இந்த கல்லின் மீது தலையை வச்சு நித்திரை பண்ணினாலும் அந்த கல் உங்கள் தலையின் அடியிலே இருக்கிறபடியினால், அந்த கல்லின் மூலமாய் கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாவது உங்களோடு பேசுகிறவராய் காணப்படுகிறார். யோசேப்பு, இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவன் தன் இருதயத்தில் நினைக்கிறான், இவளை இப்படியாவது தள்ளிவிடணும். உடனே கர்த்தருடைய சொப்பனம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. தூதன் வந்து பேசுகிறான். உடனே அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு தேவன் சொப்பனத்தை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அவர் நம்மை சீயோனே அங்கீகரித்து நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். உங்க வாழ்க்கையில என்ன சிறையிருப்பு இருக்கிறது? போராட்டத்தின் சிறையிருப்பு காணப்படுகிறதா? அல்லது வாழ்க்கை என்கிற சிறையிருப்பிலே காணப்படுகிறீர்களா? அல்லது பொருளாதாரம் என்கிற சிறையிருப்பிலே காணப்படுகிறீர்களா? வியாதியின் சிறையிருப்பிலே இருக்கிறீர்களா? அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிறையிருப்பிலே இருக்கிறீர்களா? ஜபம் செய்ய முடியாதபடி, வேத வாசிக்க முடியாத சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? அல்லது வேதத்தை வாசித்தாலும் ஜெபித்தாலும் வெளிப்பாடு கிடைக்காத குருடர்களை போல கண்மங்கி போன சிறையிருப்பிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அவர் உங்களை விடுவிக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த சிறையிருப்பை தேவன் திருப்புகிறபடினால் அதனால் என்ன பலன் வருகிறது? வசனம் சொல்லுகிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 126வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த சொப்பனத்தை காண்கிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். அதனால் நம்மளுடைய சிறையிருப்பை தேவன் திருப்புகிறார். அதனால் என்ன பலன் வருகிறதா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நீங்க சிறையிருப்புல இருக்கிறதுனால அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வாயிலே எப்ப பார்த்தாலும் புலம்பல் வந்து கொண்டு இருக்கிறதா? சிறையிருப்புல இருக்கிறதுனால நான் இப்படி மாட்டிக்கொண்டேனே, என்னை விடுவிக்க யாரும் இல்லையே, யாரையோ நம்பி நான் இப்படி செஞ்சுட்டேனே, அந்த மனுஷனை நம்பி நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய நாவை தேவன் நகைப்பினால் நிரப்புகிறார். உங்க வாயை நகைப்பினால் தேவன் நிரப்புகிறார். உங்கள் வாயில இனிமேல் நகைப்பு தான் வரப்போகிறது. நீங்க சிறையிருப்பிலேயே இருக்கிறவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்புகிறதுனாலே அதை உங்களை வெளியே கொண்டு வருகிறபடினால் உங்கள் வாயிலை நகைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவதாக இங்க என்ன பலன் வருகிறது? நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிரம்பியிருந்தது. வாயை நகைப்பினால் தேவன் நிரப்புகிறார். ஆனால் நாவை எப்படி தேவன் கிரியை செய்கிறாராம்? என்ன செய்கிறாராம்? ஆனந்த சத்தத்தினால் தேவன் நிரப்புகிறார். ஆனந்த சத்தத்தினால் தேவன் நம்மளுடைய நாவை நிரப்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாய் நகைப்பினால் வருகிறது. அந்த நகைப்புங்கிறது எதை காட்டுகிறது? நான் இவ்வளவு பெரிய சிறையிருப்புல இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். என் சத்துரு என்னை சிறையிருப்புல வைக்க நினைச்சான். என் சத்துரு எப்ப பார்த்தாலும் நான் கண்ணீர்ல இருக்கணும்னு நினைத்தான். என் சத்துரு என்னை நான் கம்பீரித்து சத்தம் போட முடியாதபடி, நான் வெட்கத்திலும் துக்கத்திலும் கூனி குறுகும்படி செய்ய நினைத்தான். ஆனால் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்கிற நகைப்பினால் நம்முடைய வாயை நிரப்புகிறார். ஆனா கர்த்தர் அடுத்தபடியா என்ன செய்கிறாராம்? நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினால் நிரப்புகிறார். இந்த ஆனந்த சத்தம் என்பது எதை காட்டுகிறது? அதுதான் கம்பீர சத்தத்தை காட்டுகிறது. தேவனை துதிக்கிற துதியை காட்டுகிறது. தேவனை உயர்த்தி பாடுகிற பாடலை காட்டுகிறது. நம்முடைய நாவு தேவனை துதிக்கிற நாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நம்ம வாயிலிருந்து புலம்பல் வந்தது. இதுவரைக்கும் நம்முடைய நாவு சுழற்றப்பட்டால் ஒரு தேவையில்லாத புலம்பல் வரும்.
சுழற்றப்பட்டால் முறுமுறுப்பு வரும், சுழற்றப்பட்டால் வாக்குவாதம் வரும், சுழற்றப்பட்டால் கோபத்தின் வார்த்தைகள் அந்த நாவிலிருந்து புறப்படும். ஆனால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை இன்றைக்கு மாற்றி நம்மளை சொப்பனக்காரர்களாய் தேவன் மாற்றுகிறபடினால், இந்த ஒரு கல் நம்முடைய ஜீவியத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதனால் என்ன நடக்கிறது? நம்முடைய நாவு அந்த சத்தத்தினால் நிரப்பப்படுகிறது. நம்முடைய நாவை தேவன் சத்தத்தினால் நிரப்புகிறார். அப்ப இன்றைக்கு தேவனை துதிக்கிற துதி நம்முடைய நாவிலிருந்து வரப்போகிறது. தேவனை துதிக்கிற துதி நம்முடைய நாவிலிருந்து வந்து மூன்றாவதாக அங்கு என்ன பலன் வருகிறதா? அந்த சங்கீதம் 26:2 சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள்ளே அங்கு ஒரு சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு சாட்சி அங்கு ஏற்படுத்துகிறார். என்ன சாட்சி வருகிறதா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 126:2 இப்படியா சொல்லுது பாருங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்பி, நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தினால் நிரப்புகிற கர்த்தர் மூன்றாவது என்ன நடக்குது? நமக்கு உண்டான ஆனந்தத்தையும் நகைப்பையும் பார்க்கிற புறஜாதிகள் என்ன சொல்ல போகிறார்கள்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த புறஜாதிகள் என்பது யாரை காட்டுகிறது? நம்மளை யார் சிறையிருப்பிலே நம்மளை வைத்தார்களோ, அல்லது நாம் சிறையிருப்புல போகும் பொழுது நம்மளை பார்த்து இவர்கள் கர்த்தர் இவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொன்னார்களோ, அல்லது நாம சிறையிருப்பிலே போகிறத பார்த்து இவர்கள் தேவன் தேவன் இயேசு இயேசுன்னு பின்னாடி போனாங்க, இப்ப பாரு இவன் வாழ்க்கை எப்ப ஒரு பூட்டுக்குள்ள அமைஞ்சிருச்சு, இனிமே இவனால மீள முடியாது என்று சொன்னார்களோ, அவர்களுடைய அந்த வாயே என்ன சொல்ல போகிறது? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார். இந்த பெரிய காரியத்தை செய்தார்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்னு, புறஜாதிகள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ரெண்டாவது, அடுத்த வசனம் இப்படி சொல்லுவாங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். இது நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். இந்த நகைப்புங்கிறது வாயிலிருந்து வரும், அது கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடலாம். இந்த ஆனந்த சத்தங்கிறது நம்முடைய நாவல இருந்து வரும், கொஞ்ச நேரம் சத்தமோட்டு சொல்றதுனால நம்முடைய வாய் வலிச்சு நாவு வலிக்கிறதுனால அது நின்று போகலாம். புறஜாதிகள் நம்மளை குறித்து சாட்சி சொல்றது கூட அது கொஞ்ச நாள்ல மறைந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியத்தை செய்கிறபடினால் நம்முடைய இருதயம் மகிழுகிறதா. இருதயம் மகிழுகிறது என்பது எதை காட்டுகிறது? காலங்காலமாய் நம்மளுடைய இருதயத்தில் அது சாட்சியாய் அமைகிறது. நாம எப்பதான் போராட்டத்துல போனாலும், எப்பெல்லாம் நம்ம கஷ்டத்துல போனாலும், எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ, அப்பெல்லாம் நம்முடைய இருதயம் சொல்லும், கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்தார். நீ உன்னுடைய நாவை தேவன் ஆனந்த சத்தத்தினால் நிரப்பி இருக்கிறார், உன்னுடைய வாயை தேவன் நகைப்பினால் நிரப்பி இருக்கிறார். அன்றைக்கு புறஜாதிகள் உன்னை குறித்து சாட்சி சொன்னார்களே என்று சொல்லி இந்த இருதயம் நமக்கு நினைப்பூட்டுகிறதாய் மாறுகிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தவனால் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நாம் மகிழ்ந்திருப்போம். இந்த மகிழ்ச்சி என்பது இருதயத்திலிருந்து புறப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார், உங்க வாழ்க்கை எதனால் சிறையிருப்புக்குள் காணப்படுகிறது? எதன் நிமித்தமாய் நீங்கள் இன்றைக்கு சிறையிருப்பிலே காணப்படுகிறது? எதன் நிமித்தமாய் நீங்கள் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கர்த்தரை விடுதலையாக்க மாட்டாரா என்று காத்துக்கொண்டு இருந்தீர்கள்? இந்த அதிகாலை வேளையிலே முதல் ஆராதனை கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை திருப்புகிறார். இன்றைக்கு அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறபடினா நீங்கள் கர்த்தரை உங்கள் வாயை கர்த்தர் நகைப்பினால் நிரப்புகிறார். நீங்களை கர்த்தரை துதிக்கிற துதியினால் உங்கள் நாவு ஆனந்த சத்தமிட போகிறது. மூன்றாவதாய் உங்களை குறித்து புறஜாதிகள் சாட்சி சொல்ல போகிறார்கள். நான்காவதாய் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்ப போகிறார். அப்ப இந்த ஒரு கல் வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்மளை சொப்பனக்காரராய் மாற்றுகிறது.
அன்றைக்கு யோசேப்பை குறித்து நக்கல் பண்ணினாங்க, சொப்பனக்காரன் வருகிறான் என்று. ஆனா அன்றைக்கு இவர்கள் நக்கல் பண்ணினாலும் கர்த்தர் அந்த சொப்பனக்காரனை கொண்டுதான் அந்த யார் நக்கல் பண்ணினார்களோ அவர்களுடைய ஜீவனத்தை காத்தார். அந்த சொப்பனக்காரனை கொண்டுதான் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த சொப்பனக்காரனை கொண்டுதான் அவர்களை பலுகி பெருகும்படியே ஒரு தேசத்துக்கு அழைத்து வந்தார். அந்த சொப்பனக்காரனை கொண்டுதான் தேவன் அவர்களை பஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கினார். இன்றைக்கு உங்களை குறித்து யார் ஏளனமாய் பேசுகிறார்கள், உங்களை குறித்து யார் நக்கலாய் சிரிக்கிறாங்க, அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறதுனால நீங்க மனம் வருந்துகிறீர்களா? நக்கலாய் பேசுகிறபடியினால் உங்கள் மன நோவாய் காணப்படுகிறதா? அல்லது உங்க இருதயம் எப்பொழுது துக்கத்தில் இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை தேவன் சொப்பனக்காரராய் மாற்றி அவர்கள் உங்கள் பட்சம் திரும்ப போகிறார்கள். உங்களை தேவன் சொப்பனக்காரராய் மாற்றி அவர்களுடைய ஜீவனை நீங்கள் காக்க போகிறீர்கள். அந்த வழியிலே கர்த்தர் இந்த ஒரு கல்லை நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது நம்முடைய சொப்பனக்காரனாய் மாற்றுகிறது. இரண்டாவதாக இந்த ஒரு கல் நம்முடைய ஜீவியத்துல வந்துருச்சுன்னா என்ன நடக்குதா? வசனம் சொல்லுகிறது, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், இதோ ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இரண்டாவதாக இந்த கல் அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே என்ன நடக்குது? அங்கு ஒரு ஏணி அவனுக்கு வைக்கப்படுகிறது. அவனுக்கென்று கர்த்தர் ஒரு ஏணியை கொடுக்கிறார். ஏணி என்பது எதை காட்டுகிறது? யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 50 மற்றும் 51வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் கடைசி 2 வசனம் இப்படியா சொல்கிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன், நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷர்களிடத்தில் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இங்கு ஏணி என்பது எதை காட்டுகிறது? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இரண்டாவதாக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த ஒரு கல் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையை என்னவாய் மாற்றுகிறது? பெரிதான காரியங்களை காண செய்கிறது. முதலாவது சொப்பனத்தை காண பண்ணுகிறது, இரண்டாவதாக பெரிதான காரியங்களை காண பண்ணுகிறது. இங்கு யாக்கோபினுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான காரியத்தை பார்க்க செய்தார். அவனுடைய யாக்கோபினுடைய வாழ்க்கையில தன்னுடைய தகப்பன் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றதை பார்த்திருக்கிறான். தன் தகப்பன் தோன்றினார், தண்ணீர் வருகிறதை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். தன் தகப்பனை கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார் என்பதை தன் காதார கேட்டு தன் கண்ணார பார்த்து தன் வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறான். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆபிரகாம் இடத்துல இருந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துச்சு. அது அப்படியே இரட்டத்தனையாய் இப்ப 100 மடங்காய் கர்த்தர் மாற்றினார். நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஆபிரகாம் துரத்தப்பட்டானோ அதே இடத்துல ஈசாக்கு துரத்தப்பட்டிருப்பான். எப்படி ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னானோ அதே போல் ஈசாக்கு சொல்லி இருந்திருப்பான். எந்த அமலேக்கியர் நிமித்தமாய் அவன் துரத்தப்பட்டானோ அதே அமலேக்கியர் இவர்களை துரத்தி இருப்பாங்க. அதே அமலேக்கியர் தான் ஆபிரகாமிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. அதே அமலேக்கியர் தான் அந்த ஈசாக்கின் இடத்துலயும் வந்து உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. இது எதை காட்டுகிறது? தன் தகப்பனின் ஆசீர்வாதம் அவனுக்கு பெருகுகிறதை காட்டுகிறது. ஆனால் யாக்கோபுக்கோ கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவனை ஒரே மனிதனாய் துரத்தி விட்டார். அவன் ஒரே மனிதனாய் ஓடினான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் இரட்டை பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். அவன் போகும் பொழுது அவனோடு கூட யாருமே இல்லை. தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லை, தன் தாயினுடைய ஆதரவு இல்லை, தன் சகோதரனுடைய தாங்குதல் தோள் கொடுத்தது இல்லை. ஒன்றுமே இல்லாதவனாய் தனியாய் துரத்தப்பட்ட யாக்கோபை இதிலும் பெரிய காரியத்தை நீ காண்பாய் என்று வார்த்தை சொன்னபடிதான் அவன் எப்படி திரும்புகிறான்? இரட்டை பரிவாரங்களோடு திரும்பினான் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் அந்த வசனத்தை எடுப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி
தியானிக்கும் பொழுது அப்ப வசனம் சொல்லுகிறது, அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இதுதாங்க இதிலும் பெரியதான காரியத்தை காண்பா என்பதற்கான விளக்கம். இதிலும் பெரியதான காரியத்தை காண்பா என்பது இருக்கிறதுல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது அல்ல, இருக்கிறத வச்சுட்டு அதுல இருந்து கட்டடம் கட்டுறது அல்ல. புதிய அஸ்திபாரத்தை கர்த்தர் போடுகிறார், புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இதனாலதான் உங்களுக்கு நடந்துச்சு என்று மனிதர்கள் சொல்லாதபடி, உங்க அப்பாவோட ஆசீர்வாதம் தான், உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதம் தான் நீங்க இன்னைக்கு நிலைச்சிருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லாதபடி, நான் ஒரு கோலுமாய் தனியுமாய் நான் யோர்தானை கடந்தேன், ஆனால் இன்றைக்கு இரட்டை பரிவாரத்தோடு வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் நீதி எனக்கு தயவு பாராட்டினர் என்று கர்த்தர் பெரிதான காரியத்தை சொல்லி துதிக்க முடியாது. கர்த்தர் செய்கிறதுதான் இதிலையும் பெரிதான காரியத்தை காண்பா என்பதற்கான அர்த்தம். இன்றைக்கு உங்க ஜீவியம் தனிமையிலே போகிறதா இருக்கலாம். நீங்க தனியா, ஐயோ நான் தனியாய் ஓடுகிறேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று யோசிக்கலாம். அல்லது என் பிதா வைத்திருந்த ஆசீர்வாதத்தை, என் பெற்றோர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை, ஆசையை பிடுங்கிட்டு என்ன துரத்தி விட்டார்களே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உங்களை துரத்தி விட்டது உண்மைதான், நீங்க அவங்களுக்கு பயந்து வந்தது உண்மைதான், நீங்க பெயர் சபாவை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது உண்மைதான், நீங்க ஆரானுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு கல்லை கொடுக்கிறபடியினால், உங்களுக்கு அந்த ஜீவியத்தை தேவன் கொடுக்கிறபடியினால் உங்களை இதிலும் பெரிதான வேலை காண செய்ய போகிறார். ஒண்ணுமில்லாத உங்களை கொண்டு தேவன் பெரிதான காரியத்தை செய்ய போகிறார். நம்ம அடிக்கடி கேள்விப்படுற வசனம் என்ன தெரியுமா? பெரிதான காரியத்துக்கு அந்த மீனும் அப்பத்தை தான் நம்ம கேள்விப்படுறோம். மீனும் அப்பத்தை கொடுத்தான், அது சிறுபையன் கொடுத்தான், அதை கொண்டு 5000 பேரை போஷித்தார்ன்னு சொல்றோம். அங்க அந்த 5000 பேரை போஷிக்கிறதுக்கு அந்த மீனும் அப்பம் இயேசு கேட்டார். ஆனா இன்றைக்கு அந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பெரிதான காரியத்தை இனியும் இதிலும் நீ காண்பா என்று சொல்லுகிறார் என்றால், உங்ககிட்ட இருந்து அவர் எதையும் பெற்றுக்கொள்ள போகிறதல்ல, அவர் உங்களுடைய இல்லாமையை அவர் மாற்ற போகிறார். அவர் இல்லாமையை மாற்றி உங்களை பெரிதான வேலை காண செய்ய போகிறார். நீங்க தனிமையில ஒரு மனுஷனாய் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஒரு மனுஷியாய் நீங்க ஓடிக்கொண்டிருக்கலாம், குடும்பத்துல எந்த ஆதரவு இல்லாம இருக்கலாம், உறவினர்கள் ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல கோவர்க்கர்ஸோட கொலீக்ஸோட எந்த ஆதரவும் இல்லாம இருக்கலாம், அல்லது சபை போதகர் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், சொந்த தகப்பனே உங்களை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை இன்றைக்கு இரட்டை பரிவாரங்களோடு திரும்ப செய்ய போகிறார். அவர் உங்களை இரட்டை பரிவாரங்களோடு தேவன் திரும்ப செய்ய போகிறார். யோசித்து பாருங்க, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் வைத்திருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்தது. ஆனா அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்துல சின்னது கூட இங்க யாக்கோபுக்கு உதவி செய்ய முடியும். அவன் வச்சு அநேக ஒட்டகங்களை வைத்திருந்தான், அநேக ஆடு மாடுகளை வைத்திருந்தான். ஆனாலும் அதுல ஒரு ஒட்டகம் கூட யாக்கோபோட போக முடியல. அவன் அநேக வேலைக்காரர்களை வைத்திருந்தான், அந்த வேலைக்காரர்ல ஒருத்தன் கூட யாக்கோபோட போக முடியல. அநேக வேலைக்காரிகள் இருந்தார்கள், அவர்கள யாருக்கும் போக முடியல. தன் தாயும் பேச்சை கேட்டுதான் யாக்கோபு இந்த நிலைமைக்கு வந்தான். ஆனா அந்த தாயினால கூட ஒன்று காரியத்தையும் செய்ய முடியவில்லை. அவள் சொன்ன ஒரே காரியம் என்ன? என் மாமனாரின் இடத்துக்கு ஓடி போய் என்று சொன்னான். அது மட்டும்தான் அவளுக்கு சொல்ல தெரிந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவன் தனியாய் ஓடுகிறதை பார்த்த பொழுது கர்த்தர் அவனுக்கு அந்த கல்லை கொடுத்தார். அவனை இரட்டை பரிவாரங்களோடு தேவன் மாற்றார். கடந்த நாட்கள்ல உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம், உங்க குடும்பத்துடைய ஆசீர்வாதம், குடும்ப சொத்தை நம்பி 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 ஓடி ஓடி இன்னைக்கு அதை நீங்க ஏமாந்து இழந்து போயிருந்திருக்கலாம். அல்லது உங்களோடு இருக்கிறவர்களை நம்பி ஓடி 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 உங்களோடு இருந்தவர்கள் பறந்து போயிருந்திருக்கலாம். அல்லது உங்க குடும்பத்தை நம்பி ஓடி ஓடி அதையும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அல்லது உங்க பலனை நம்பி ஓடி போய் அந்த பலனும் இல்லாமல் நாம் படுத்தா போதும், நித்திரை பண்ணா போதும் என்று படுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அப்படியே விடுகிறவர் அல்ல. அவர் இன்றைக்கு உங்களை இதிலும் பெரிதான வேலை காண செய்ய போகிறார். அந்த
அந்த பெரிதானவைகள் என்ன? நீங்க தனியே போகலாம், ஒண்ணுமில்லாமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு இரட்டை பரிவாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இதை எதோடு ஒப்பிடலாம் தெரியுமா? வானத்தையும் பூமியும் கர்த்தர் ஒண்ணுமில்லாதவையிலிருந்து எப்படி சிருஷ்டித்தாரோ, எப்படி ஒன்றுமில்லாதவையிலிருந்து இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கினாரோ, அதே வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களுடைய இல்லாமையை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஒண்ணுமில்லாத உங்களிடத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் பெரிய காரியத்தை காண செய்ய போகிறார். யோசித்து பாருங்க, இந்த ஒரு கல் வந்துருச்சுன்னா, அது தேவனுடைய வீடா உங்களுக்கு வெளிப்பட்டுருச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதனாலதான் நான் சொன்னேன், உலகத்துல ஒரு மனிதனுக்கு வீடு இல்லாம அலையும் போது அவனுக்கு ஒரு வீடு கிடைச்சா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆதரவாய் அமைகிறதோ, அதை காட்டிலும் பல மடங்கு இந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை காட்டிலும் பல மடங்கு இந்த வீடு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இதற்கு அடியானை நான் சாட்சியை சொல்ல முடியும். எங்களை தேவன் இங்க இருந்து எக்குடோருக்கு அனுப்பிட்டாரு. நாங்க எக்குடோர் போயிட்டோம், அங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். திடீர்னு சொன்னார் கர்த்தர், நீங்க இந்த ஸ்தலத்தை விட்டுட்டு இன்னொரு ஸ்தலத்துக்கு நீங்க போய் ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னார். அவருக்கு உண்மையை சொல்ல போனா, தேவன் எங்களிடத்துல அந்த தரிசனத்தை கொடுக்கும்போது குழந்தைக்கு பால் வாங்க காசு கிடையாது. எங்க கையில சுத்தமா $1 கூட கிடையாது, ஏன் சென்ஸ் கூட கிடையாது. ஆனாலும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், இப்படிப்பட்டவர்கள் நீங்க உதவி செய்யணும் சொல்லிட்டார். அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இல்லாத நிலைமையில தான் இருந்தோம், ஒண்ணும் இல்லாத நிலைமையில தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் என்னைக்கு நாங்க போக வேணும்னு என்று சித்தம் வைத்தாரோ, அன்றைக்கு ஒரே ராத்திரியில எங்களுக்கு 1.5 லட்சத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரே ராத்திரியிலே எங்களுக்கு தரிசனம் கிடைத்தது ஆகஸ்ட் மாசத்துல. ஆனா தொடர்ந்து ஜெபித்துக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் சொன்னா, நான் குறித்த வேலையிலே சரியான வேலையிலே இந்த இடத்துல இருந்து எடுத்து உங்களை அங்கு கொண்டு போவேன்னு சொன்னார். அதற்கு தேவையானவைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அன்றைக்கு சொன்னதை வைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். டிசம்பர் மாசம் கடைசியில எங்களுக்கு அந்த நவம்பர் மாசம் கடைசியில தேவன் திடீர்னு ஒரு டீம் வந்தது. அவர்கள் மூலமா தேவன் சந்தித்து அன்றைக்கு இரவே எங்களுக்கு 1.5 லட்சத்தை கொடுத்தார். அந்த 1.5 லட்சத்தை வைத்துதான் நாங்க இன்னொரு இடத்துக்கு போய் புதிய வீடை நாங்க பிடிச்சோம். வாடகைக்கு ஒரு வீடு பிடிச்சோம். அங்கதான் பொருட்கள் வாங்கணும். உண்மையை சொல்ல போனா எங்க கையில பொருட்கள் எதுவுமே கிடையாது. அடுப்பு கிடையாது, பாத்திரம் கிடையாது, படுக்கிறதுக்கு இது கிடையாது. நான் சீரியஸா உண்மையை சொல்லணும்னா, நான் அங்க போகும்போது அங்க இருந்த போதகர் ஒருத்தவர் கேட்டார், நீங்க எங்க படுக்க போறீங்கன்னு சொல்லி. நாங்க ஓப்பனா அவங்ககிட்ட சொன்னது என்னன்னா, எங்கிட்ட போர்வை இருக்கு, அந்த போர்வையை விரிச்சு எங்கிட்ட அங்க வாடகைக்கு எடுத்திருக்கிற வீட்டுல தங்கிக்குவோம், படுத்துக்குவோம்னு சொன்னோம். அப்படித்தான் நாங்க படுக்கிறக்காய் நிச்சயித்து போயிருந்தோம். அப்படித்தான் நாங்க எப்படினாலும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும்னு சொல்லிதான் போயிருந்தோம். அந்த 1.5 லட்சத்தை வைத்து தேவையான அடுப்பு காரியங்களை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அது வாங்குறதுக்கே அந்த காரியங்கள் அப்படியே சரியாயிருச்சு. வாடகை கொடுக்கறதுக்கும் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கும் அது இங்க மாதிரி கிடையாது. வாடகை 1 மாசம் வாடகை கொடுத்த பிறகுதான் நீங்க அங்க அந்த வீட்டுல தங்க முடியும். அந்த சூழ்நிலையில எல்லாத்தையும் கொடுத்து எல்லாமே தீர்ந்துருச்சு. இதுக்கு இடையில 10 குடும்பங்களுக்கு தேவையான 1 மாதத்திற்கு தேவையான காய்கறி, எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா கர்த்தர் அனுப்பிட்டாருன்னு சொல்லி அதையும் செஞ்சுட்டோம். இப்ப எங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, பயன்படுத்துறதுக்கு பாத்திரம் கிடையாது. ஆனா உண்மையை சொல்ல போகணும்னா, அன்றைக்கு இரவு உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் தனியாய் நாங்கள் போன இடத்துல அடுத்த நாள் அங்கு யாருன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு கூட்டம் வந்துச்சு. அந்த ஒரு குடும்பம் வந்தது. அவர்கள் தங்களுடைய பாத்திரங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதை நீங்க வச்சுக்கோங்க, இதை வைத்து நீங்க ஆரம்பிங்க சொன்னாங்க. அடுத்து இன்னொரு பாஸ்டர் கேட்டா, நீங்க எங்க படுத்து தூங்க போறீங்க? உடனே நாங்க சொன்னோம், நாங்க கர்த்தர் எங்களை அழைச்சிட்டா நாங்க எங்கனாலும் படுத்து தூங்க, எங்களுக்கு வாடகை வீடு இருக்கு, நாங்க அதுல போர்வை விரிச்சு படுத்து தூங்குவோம். உடனே அவர் ஓகே சரின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டுட்டாரு. நாங்க 1 மணி நேரம் அங்க அந்த இடத்துல அந்த பக்கத்துல காரியங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து சொன்னார், நானும் என் மனைவியும் உங்களுக்கு கட்டில் வாங்கி கொடுக்கிறோம், மெத்த வாங்கி கொடுக்கிறோம், கட்டில் எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னாரு. சரி, கர்த்தர் மெத்த வாங்கி கொடுத்துட்டாரு, மெத்த வாங்குறதுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாருன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க. அடுத்த 1 மணி நேரத்துல அதே போதகர் வந்தாரு. எங்கிட்ட எக்ஸ்ட்ரா கட்டில் இருக்கு, சிங்கிள் கட்டிலா இருக்கு, அதை இணைச்சு போட்டு அதுல மெத்தை போட்டு நீங்க படுத்துக்கோன்னு சொன்னார். அப்படிதான் அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம். அந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு அநேகரை தாங்கவும், அநேக சபைகளை எழுப்பி கட்டவும், நிறுத்தின சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் செய்திருக்கிறார். அப்ப கர்த்தரை அடியான இது நான் என்னுடைய பலத்தினால அல்ல, என் மனைவியினுடைய பலத்தினால அல்ல, இது தேவனுடைய சுத்த கிருபையினால் நடந்தது, தேவனுடைய இரக்கத்தினால் நடந்தது. அப்ப கர்த்தர் எங்களுக்கு இப்படி கிருபையை பாராட்ட முடியும்னா, எங்களுக்கு இல்லாத இடத்துல, மொழி தெரியாத இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல தேவன் எங்களை இப்படி உயர்த்தி வைத்திருக்க முடியும்னா, இன்றைக்கு தேவன்
தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால், அவர் உங்களுடைய இல்லாமையை இன்றை முதல் கொண்டு மாற்ற போகிறார். அவர் சிறையிருப்பை இன்றைக்கு திருப்புகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இதிலும் பெரிதான காரியத்தை காணப்போகிறீர்கள். இன்னைக்கு வர்ற ஆசீர்வாதம் எல்லாம் சும்மான ஆசீர்வாதம். இன்னைக்கு கிடைச்ச விடுதலை எல்லாம் ஒரு சாதாரண விடுதலை. ஆனால் இந்நாள் முதற்கொண்டு கர்த்தர் இதிலும் பெரிதான காரியத்தை காண செய்ய போகிறார். உங்களை இரட்டை பரிவாரங்களோடு தேவன் திரும்பி வர செய்ய போகிறார். நீங்க இன்னைக்கு ஒரு கோலை பிடிச்சிட்டு போயிருந்திருக்கலாம். அந்த கோலை நிமித்தமா நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ கோலை பிடித்து கொண்டு போகிறவனாய் காணப்பட்டாலும் நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அது முதலாவது உங்களை சொப்பனக்காரராய் மாற்றும். இரண்டாவது பெரிதான காரியங்களை காண்கிறவனாய் உங்களை மாற்றும். சொப்பனக்காரனாய் மாற்றி தரிசனத்தோடு அப்படியே விட்டு போகிறது அல்ல. சிறையிருப்பை மாத்திட்டு இல்லாமல விட்டு போகிறது அல்ல. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? சிறையிருப்பிலை மாற்றி எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புகிறார். நீங்க இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிட்ட வாழ்க்கை குறிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேக ஜெயிலுக்கு போயிட்டு ரொம்ப வருஷமா ஜெயில 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு வந்தவங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்க வெளியில வந்த பிறகு குடும்பம் கிடையாது, என் மனைவி இல்ல, என் பிள்ளைகள் என்னை மதிக்கல, யாருமே எங்களுக்கு கிடையாது. நாங்க எங்கேயாவது போய் வேலை கேட்டா கூட நீ ஜெயில இருந்து வந்தவன் என்னன்னு சொல்லி வேலை கொடுக்க மாட்டாங்க. நாங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் எங்கிட்ட கையில பணம் இருக்காது. உலகமே வெறுத்து போயிடும். உலகத்துல எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி காணப்படும். இதுதான் சிறையிருப்பை திருப்புன உடனே வர்ற அனுபவம். அவங்க சிறையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா வெளியில வந்த பிறகு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய இல்லை. அவர்கள் பழைய ஜீவித்தை குறித்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை சிறையிருப்பில் இருந்து சொப்பனக்காரர்களாய் வைத்து உங்களை மாற்றி உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரமல்ல, உங்களை இதிலும் பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதிலும் பெரிதான காரியத்தை காண செய்ய போகிறார். சகல வஸ்துக்கள்னால் உங்களை நிரப்ப போகிறார். சகல ஆசீர்வாதங்கள் உங்களை நிரப்ப போகிறார். இன்னைக்கு நீங்க தனியா போகிறவர்கள் இரட்டை பரிவாரங்களோடு, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பொருட்கள், ஆடு மாடு எல்லாவற்றோடு நீங்கள் வரப்போகிறீர்கள். நீங்க இது குறித்து இன்னும் அதிகமாய் படித்து பார்க்கணும்னா, ஏசாவை யாக்கோபு சந்திக்கும் போது ஏசாவுக்கு அவன் கொடுத்த காணிக்கையை பார்த்தீங்கன்னா, யாக்கோபு சொல்றான், ஏசா சொல்றான், என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா இனி என்ன செய்வேன்? யாக்கோபு சொல்றான், கர்த்தர் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு போதுங்கிற அளவுக்கு அதிகமாய் இருக்கிறது என்று ஏசாவின் இடத்துல சொல்றான். இதுதான் இரட்டை பரிவாரத்தின் ஆசீர்வாதம். உங்க சத்ரு வந்து உங்ககிட்ட கேட்பான், நான் உனக்கு சத்ருவாய் இருந்தேன், ஆனா என்னை நீ ஆசீர்வதி எனக்கு இந்த காணிக்கை கொடுக்கிற, உனக்கு என்ன செய்ய போற, உன் குடும்பத்தை எப்படி நடத்த போற? அப்ப நீங்க சொல்லுவீங்க, என்னை தனியாய் போன என்னை, கோலை பிடித்து கொண்டு ஓடின என்னை, ஒண்ணுமில்லாமல் போன என்னை கர்த்தர் இன்றைக்கு இரட்டை பரிவாரத்தோடு திரும்ப பண்ணியிருக்கிறார் என்று சாட்சி சொல்லும்படி கர்த்தர் வைக்க போகிறார். அப்ப இந்த ரெண்டு வெறுமை இதிலும் பெரிதான காரியத்தை காண்பா என்பது இன்னும் அநேக காரியத்தை காண்பிக்கிறது. இந்த ஏணி கொடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதை பிற்பாக மற்ற கூட்டங்களிலே நாம் தியானிப்போம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை சொப்பனக்காரர்களாய் மாற்றுகிறார். இரண்டாவது இதிலும் பெரிதான காரியத்தை காண செய்ய போகிறார். அப்ப இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமாக. நீங்க எந்த சிறையிருப்புல இருக்கிறீங்க? உங்களுடைய சிறையிருப்பு இன்றைக்கு என்ன? எதனால உங்க கைகளை கால்களை ஆட்டி எதையும் செய்ய முடியல? எதனால கர்த்தரை துதிக்க முடியல? எதனால உங்களால் நிலைத்து நிற்க முடியல? எந்த சிறையிருப்பிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள்? கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை முதலாவது மாற்றுகிறார். இரண்டாவது சிறையிருப்பிலே வெளியில வரும்பொழுது வெறுமையாதான் நம்ம வருவோம். ஆனா அந்த வெறுமையை தேவன் போக்க முடியாது. இதிலும் பெரிதான காரியத்தை காண செய்ய போகிறார். இதிலும் பெரிதான காரியத்தை காண செய்ய போகிறார். அப்ப தேவன் இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நான் என்னை கர்த்தர் சாட்சியை வைத்திருக்கிறார் என்றால் உங்களையும் தேவன் சாட்சியை வைக்க போகிறார். எல்லோரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இந்த ரெண்டு விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவோம். ஒரு கல் இந்த ரெண்டு விடுதலையை நம்மளுக்கு கொடுக்கிறது. அந்த தேவனுடைய வீடாக மாறுகிற அந்த கல் இன்றைக்கு ரெண்டு விடுதலை, ரெண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதன் பின்பா இந்த ரெண்டு காரியத்தை ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா பிதா கடக்க பிரபல போதனை ஹந்தனக்க தரவோ ಈ ವಿನಿಯೋಗ ತುನಾಗದನಕ್ಕ ಪ್ರಬಲ ಬಹುದಿನ ಹಂದನ ಒಪ್ಪುಗೊಡ್ತಿ ಜಮಿಂಗ ಸ್ರೋತರಿಂಗ
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இமா குடுனக்க தரமோ உதன கதனக்க தரமோ திதிக்க துனா கதனக்க தனக்க தனமோ சிதிக்க தனக்க தரமோ திதிக்க துனா கதனக்க தனக்க சிதிக்க தரமோ புதிரி கதனக்க தரமோ இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்படுவதாக. தேவனுடைய வீடாய் மாறுகிற அந்த கல் கொடுக்கப்படுவதாக. இவர்களுக்கு உடைய வீடாய் நீர் மாறுவீராக கர்த்தாவே. உம்முடைய வீட்டை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்ப தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சொப்பனக்காரனாய் மாற்றுங்க, என்னை சொப்பனக்காரனாய் மாற்றுங்க. என் கண்கள் சொப்பனத்தை காணட்டும், என் சிந்தனைகள் அந்த சொப்பனத்தினால் நிரப்பப்படட்டும். எனக்கு அந்த கல்லை கொடுத்து என்னை சொப்பனக்காரனாய் மாற்றுங்க. நான் உண்மை காணணும் கர்த்தாவே என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது உங்கள் சொப்பனக்காரனாய் மாற்றுகிறார். அதனால் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். அதனால் என்ன நடக்க போகிறது? உங்களுடைய வாயை நகைப்பினாலும், உங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினாலும், உங்கள் புறஜாதிகள் உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியாது. குறிப்பாக உங்களை இருதயத்தை தேவன் மகிழ செய்ய போகிறார். கண்களை மூடுவோமா? எல்லாரும் கேளுங்க. சிறையிருப்பை திருப்பும்படியா என்னை சொப்பனக்காரனாய் மாற்றுங்க என்று ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்குவதாக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை நீ திருப்புவீராக ஆண்டவரே. எந்த சிறையிருப்பில் உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் சரி, இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக. இவர்கள் சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக. சிறையிருப்பை விட்டு வெளியேறுவார்களாக கர்த்தாவே. அதற்கேற்ற சொப்பனத்தினால் இவர்களை நிரப்புவீராக. யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்து அவனை பஞ்சத்தின் சிறையிருப்பிலிருந்து திருப்பினீர் அல்லவா? அதே போல இவர்களை திருப்பும் கர்த்தாவே. அதனால் இவர்கள் வாய் ஆண்டவரே நகைப்பினாலும், இவர்கள் நாவு ஆனந்த சத்தத்தினாலும், இவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்களை குறித்து சாட்சி சொல்லுவார்களாக. இவர்கள் எல்லாமே இவர்களுக்கு மனதின் மகிழ்ச்சியாய் மாறட்டும். அப்படின்னு செய்திருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடைசியாக தேவன் சொன்ன வார்த்தையின்படி இதிலையும் பெரிய காரியத்தை காண்பாய், இதிலையும் பெரிய காரியத்தை காண்பாய். அப்ப தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றினீங்க, நான் யாக்கோபை போல தனிமையில் இருக்கிறேன், என்னை இதிலும் பெரிய காரியத்தை காண செய்யுங்க என்று ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு நம்மளை இதிலும் பெரிய காரியத்தை காண செய்ய போகிறார். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி இந்த ஒரு கல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுவதாக. அது இவர்கள் வாழ்க்கையிலே சொப்பனக்காரர்களாயும் இவர்களை பெரிய காரியத்தை காண்கிறவர்களாய் மாற்றுவதாக. இவர்கள் இல்லாமை மாறுவதாக. சிறையிருப்பு மாற்றுவீராக. அதனால் இவர்களை புற ஜாதிகளுக்கு முன்பாய் உயர்த்தி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய் இவர்கள் நிலைமையை நீ மாற்றுவீராக. ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே ஆரம்பித்த ஊழியத்தை இன்றைக்கு நேர்த்தியாய் முடிக்க உதவி செய்து அதிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி சொப்பனக்காரர்களாயும் இதிலேயும் பெரிய காரியத்தை காண்கிறவர்களாய் நீ மாற்றுவீராக. ஒவ்வொரு பாடல் பாடினவர்களையும், ஆண்டவரே ஹோஸ்டிங் பண்ணினவர்களையும், கண்காணிகளாய் இருந்தவர்களையும், ஆண்டவரே அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணினவர்களையும், அதே வேளையிலே டைப்பிங் பண்ணினவர்கள் எல்லாரையும் நீர் இந்த வார்த்தையின்படி ஒரு கல்லை கொடுத்து, தேவனுடைய வீடாய் மாறுகிற கல்லை கொடுத்து நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. அப்படி நீ செய்ய போகிறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார்த்தை வெளியரங்கனம் வாங்கினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.